Hello everyone, welcome to my channel. So in the video la figures of speech தான் பார்க்க போறோம். So it is part 3. Already ரெண்டு part நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அது இதுவரைக்கும் பார்க்கலனா நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா it is allusion, apostrophe, synecdoche, metonymy, litotes, antithesis, euphemism, pun and transferred epithet. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அதிகமாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே. அதில் கொஞ்சம் நமக்கு ஃபெமிலியர்னு பார்த்திங்கன்னா அல்யூஷன் அண்ட் அப்போஸ்ட்ரஃபி, இதுக்குமே வந்து சிமிலாரிட்டி நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அஸ் வெல் அஸ் சினெக்டக்கி அண்ட் மெட்டானமி, இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா தான் வந்து உங்களால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So first one is apostrophe. Apostrophe அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் நாட் லைக் ரெஃபரன்ஸ், இட் இஸ் ஒரு அந்த டைமில் அந்த இடத்துல இல்லாதவங்கள்ட்ட அட்ரஸ் பண்ணி பேசுகிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல வந்து இந்த சென்டென்ஸே பார்த்தீங்கன்னா ஓ ரோமியோ ரோமியோ வேர் ஃபோர் ஆட் தோ ரோமியோ அப்படின்ற மாதிரி வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ரோமியோ அண்ட் ஜூலியட்லேயே எடுத்திருக்கு. ஸோ ரோமியோ எங்கே நீனு அப்படின்ற மாதிரி தேடுற மாதிரி, அந்த ரோமியோ அந்த இடத்துல இல்லை, ஸோ அவனை தேடுற மாதிரி இருக்க சென்டென்ஸ். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ரோமியோ அண்ட் ஜூலியட் அப்படின்ற ஒரு பிளேலேயே வருது. ஸோ அந்த இடத்துல அவங்க இல்லை. இன்னொன்று வந்துட்டு காட் நீ இருக்கியா இல்லையா, கடவுளே நீ இருக்கியா இல்லையா, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒருத்தரை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து ஒருத்தவங்க கிட்ட அட்ரஸ் பண்ணி பேசுறது, அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் அவங்க வந்து கடவுளை எங்கப்பா இருக்க நீ அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம் இல்லைங்களா. தட் இஸ் கால்ட் அஸ் அப்போஸ்ட்ரஃபி. ஸோ அது யாரை வேணாலும் இருக்கலாம், சம்ஒன் டிசீஸ்டு டெத்தான பர்சனாக இருக்கலாம், இன்அனிமேட் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஆர் கான்செப்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல இல்லாதவங்களை வந்து அங்கே இருக்கிற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணி பேசுறது தான் வந்து இட் இஸ் அப்போஸ்ட்ரஃபி. அல்யூஷன். ஸோ அப்போஸ்ட்ரஃபிக்கும் அல்யூஷனுக்கு நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் வச்சுக்கலாம்னா, இப்போ அப்போஸ்ட்ரஃபின்றது வந்து அந்த இடத்துல நம்ம ரெஃபர் பண்ணுற பர்சன் வந்து பர்சனோ இல்லை எனி ஆப்ஜெக்டோ ரொம்ப ஃபேமஸாலாம் இருக்க மாட்டாங்க. பட் அல்யூஷன் அப்படின்றப்ப சம்திங் வெல் நோன், ஒரு வெல் நோன் பர்சன், அவங்கள பற்றி இப்போ நம்ம நார்மலாக பேச அவன் பெரிய ரோமியோன்னு நினச்சிக்கிறான்ப்பா அவனே அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஹீ இஸ் அ ரியல் ரோமியோ வித் லேடிஸ். இது வந்து காமன் சென்டென்ஸ், இது வந்து ரோமியோ அண்ட் ஜூலியட்டில் கிடையாது. பட் ரோமியோ அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு லவர் பாய் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த இது வந்து ரெஃபர் பண்ணி பேசுறது, தட் இஸ் கால்ட் அஸ் அல்யூஷன். ஸோ ஆடியன்ஸ்க்கு தெரியும், ஸோ அவன் ரோமியோன்னு நினச்சிக்கிறான் அப்படின் போது நீங்கள் சொல்ல தேவையில்ல அவன் ஒரு லவர் பாய், ரோமியோன்றது ஒரு லவர் பாய்னு சொல்ல தேவையில்லை, அவங்களுக்காகவே புரியும் ரோமியோனா யார் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு திங், ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங்கை தாஜ்மஹால் மாதிரி கட்டியிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தாஜ்மஹால்ன்றது ஒரு பிளேஸ், அதை வந்து ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்து கொடுக்குறோம். தட் இஸ் கால்ட் அஸ் அல்யூஷன். நெக்ஸ்ட் இட் இஸ் சினெக்டக்கி. ஸோ சினெக்டக்கி அண்ட் மெட்டானமி, இது ரெண்டுத்தையும் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னென்னா, ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப அந்த விஷயத்தோட ஒரு நவுனோட ஒரு பாட்டை வந்து மட்டும் சொல்லி ரெஃபர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக். ஸோ டெக் அப்படின்றது நம்ம ஷிப்பில் இருக்க ஒரு பிளேஸ் இல்லைங்களா. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட்ஸ், இந்த ஹேண்ட்ஸ் யாரோடது, இட் பிலாங்ஸ் டு செயிலர்ஸ் இல்லைங்களா. ஸோ செயிலர்ஸை ரெஃபர் பண்ணாமல் நம்ம வந்து ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக், அவங்க எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹேண்ட்ஸ் அந்த செயிலரோட பார்ட் ஆஃப் த பாடி இல்லைங்களா, ஒரு பார்ட்டு தான் அதை வந்து சொல்லுறப்ப தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் சினெக்டக்கி, அ பார்ட் ஆஃப் சம்திங் ரெப்ரசன்ட்ஸ் த ஹோல். இதே மெட்டானமி பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த ஒரு விஷயத்தோட ஒரு நவுனோட பார்ட்டாக இருக்காது, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங்காக இருக்கும், இல்லது சம்டைம்ஸ் க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு திங் வந்து இன்னொரு திங்கை வந்து ரெஃபர் பண்ணும். இது வந்து ஒரு விஷயத்தோட பார்ட்டாலாம் இருக்காது. சினெக்டக்கி வந்து ஒரு விஷயத்தோட பார்ட்டாக இருக்கும், பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வேறு ஒரு விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து த பென் இஸ் மைட்டியர் தென் த ஸ்வாட். ஸோ பென் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ரைட்டிங்கை குறிக்குது. ரைட்டிங் மேபி நம்ம நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரைட்டிங் இஸ் பெட்டர் தென் த மைட்டியர் தென் த ஸ்வாடுன்றது வாரை குறிக்குது. ஸோ ரைட்டிங் வந்து வாரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஸோ ரைட்டிங் மூலிமா நிறைய பேர்த்து மாற்றலாம், நிறைய ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்தலாம் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து இந்த ஒரு சென்டென்ஸ். ஸோ இங்கே பென்னுன்றது எதை இது பண்ணுதுன்னா ரைட்டிங்கை டினோட் பண்ணுது, அண்ட் ஸ்வாடுன்றது வாரை டினோட் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு வேர்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட், பட் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்டு. அது இது வாரோட பாட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது வந்து ஒரு அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம், பட் இதோட பார்ட் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. தட் இஸ் கால்ட் அஸ் மெட்டானமி.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டோட்ஸ். லிட்டோட்ஸ்ன்றது ரெண்டு ஆப்போசிட் திங்கை ஒரு பாசிட்டிவாக சொல்கிறத வந்து ரெண்டு ஆப்போசிட். ஸோ டபுள் நெகட்டிவ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் இல்லைங்களா? ஸோ அந்த இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக சொல்லணுன்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் ஒரு எஃபெக்ட்டுக்காக வந்து நம்ம ஒரு டபுள் நெகட்டிவ் யூஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ ஹீ இஸ் ஃபெமிலியர் வித் பொயட்ரி அப்படின்னு சொன்னால் காமனாக வந்து அவன் ஓகே அவன் வந்து ரொம்ப ஃபெமிலியர், பொயட்ரி நல்லா தெரியும் அவனுக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு மீனிங் வரும். பட் இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா ஹீ இஸ் நாட் அன்ஃபெமிலியர். ஸோ அன்னுன்றதும் ஒரு நெகட்டிவ் தான், நாட்ன்றது ஒரு நெகட்டிவ். ஸோ ரெண்டு நெகட்டிவ் யூஸ் பண்ணி ஸோ இட் shows that he is familiar with poetry. அதுதான் சென்டென்ஸ், நார்மல் சென்டென்ஸ். பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷனுக்காக ஒரு அடிஷ்னல் இதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு நெகட்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் லிட்டோட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஃபமிசம். இது வந்து ஒரு ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் வந்து வேர்ட்ஸோ ஃப்ரேசஸோ ஒரு இடத்துல ஹார்ஷாக இருக்கும் அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்அஃபென்சிவ் வேர்டாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் செத்து போயிட்டார் அப்படின்றதுக்கு இயற்கை எய்தினார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இன்அஃபென்சிவாக அது எல்லாருக்குமே வந்து ஓகே ரொம்ப ஒரு இதாக இல்லாமல் ஒரு ஹார்ஷாக இல்லாமல் ஒரு சங்கோஜமாக இல்லாமல் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஈவன் சம்திங் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம சொல்கிறது தான் வந்து யூஃபமிசம். ஸோ இட் இஸ் டைடுக்கு பதிலாக பாஸ்ட் அவே அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ டாய்லெட் அப்படி ரெஸ்ட் ரூம் அப்படின்றதுக்கு லூ அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் தான் வந்து யூஃபமிசம். நெக்ஸ்ட் பன். பன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பர்லேயுமே வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ வேர்ட் பிளே. அது வந்து பர்பஸாக வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணியிருப்பாங்க டு கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர் டிஃப்ரெண்ட் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலைஸ் இந்த வண்டர்லேண்ட் அப்படின்றதுல மைன் இஸ் அ லாங் அண்ட் சேட் டேல் அப்படின்னு மவுஸ் சொல்லுது. அதுக்கு வந்து அலைஸ் வந்து சிரிச்சிட்டே வந்து இட் இஸ் அ லாங் டெய்ல் சர்டன்லி. ஸோ டெய்லிங்க இது வந்து ஒரு காமிக்கலாகவும் இருக்கும். ஸோ சம்திங் வந்து ரெண்டுமே டெய்லும் ஓகே டெய்லும் ஓகே ரெண்டுமே இது இருக்கு இல்லைங்களா? இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரொத்தலாமியனில் வந்துட்டு அவர் ஸ்பென்சர் வந்துட்டு சோமர்செட் அப்படின்ற ஒரு அவரோட பொண்ணுங்களை பற்றி தான் பேசியிருப்பார். அவரோட பொண்ணுங்களோட வெட்டிங் பற்றி தான் பாடியிருப்பார். பட் அந்த ஒரு அவரோட பேரை மென்ஷன் பண்ணாமல் சம்மர்ஸ் ஹீட் சோமர்செட்டுன்றது சாமர்ஸ் ஹீட் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவுமே வந்து நம்ம பன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிதீசிஸ். ஸோ இதுவுமே வந்து ஒரு லிட்ரரி டெக்னிக். ஸோ ஒரு ரெண்டு ஆப்போசிட் திங்ஸ் ஒரு ஐடியாஸை வந்து நம்ம வந்து பக்கத்தில் வைக்கிறோம். எதுக்குன்னா கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் திங்ஸ் வந்து யூஸ் பண்ணி என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நேத்தியும் பார்த்தோம். அது என்னென்ன 3 சொல்லியிருந்தோம். ஸோ அது என்னென்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ இது வந்து கான்ட்ராஸ்டாக சொல்கிறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுறது. இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் த வேர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ், பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வேர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ். இதுதான் வந்து ஆன்டிதீசிஸ். ஸோ இதுலேயே வந்து பேரலலிசம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் த வேர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிமிலரான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. பட் ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் மாற்றிருக்காங்க இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பேரலலிசம். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். ஸோ எபித்தட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ டிஸ்கிரைபிங் வேர்ட் ஜஸ்ட் லைக் அன் அட்ஜெக்டிவ். ஸோ ஒரு அட்ஜெக்டிவ் என்ன வேர்ட் ஒர்க் பண்ணுமோ அதுதான் வந்து எபித்தட்டும் பண்ணும். பட் என்னென்னா இப்போ நம்ம ஒரு அட்ஜெக்டிவ் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். எந்த நவுன்? ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள் அப்படின்னா டால் கேர்ள். ஸோ அந்த கேர்ள் வந்து ரொம்ப டாலாக இருக்கா அப்படின்றத தான் வந்து நம்ம ஒரு அட்ஜெக்டிவ்க்கு யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் அஸ் எபித்தட். பட் ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் அப்படின்றது ஒரு நவுனுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு எபித்தட்டை, தட் மீன்ஸ் அட்ஜெக்டிவை இன்னொரு நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஷீ ஹேட் அ ஸ்லீப்லெஸ் நைட். ஸோ இங்கே வந்து நைட் வந்து ஸ்லீப்லெஸ்ஸாக இல்லை, இந்த கேர்ள் தான் வந்து ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்கா. ஸோ இந்த இடத்துல ஸ்லீப்லெஸ் அப்படின்றது யாருக்கு குறிக்குதுன்னா அந்த கேர்ளை குறிக்குது. அதனால் இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த எபித்தட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு தட் டு த நைட். ஸோ அதே மாதிரி இந்த பில்டர்ஸ் வேர் ஒர்க்கிங் அட் த டிசி ஹைட்டுக்கு வந்து எப்படியுமே டிசினஸ்லாம் வராது இல்லைங்களா? ஸோ பில்டர்ஸ் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டிசினஸ் வர அளவுக்கு ஹைட்டில் இருக்காங்க அப்படின்றது தான் டினோட் பண்ணுது. ஸோ இது வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இட் இஸ் அல்யூஷன், அப்போஸ்ட்ரஃபி, சினக்டகி, மெட்டானமி, லிட்டோட்ஸ், யூஃபமிசம், பன், ஆன்டிதீசிஸ், ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். அலாங் வித் தட் நான் ஆன்டிதீசிஸ் கூட உங்களுக்கு பேரலலிசம் அப்படின்றதையும் நான் வந்து சொன்னேன். ஸோ டோட்டலி 10 வந்து சொல்லியாச்சு. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா டோட்டலி 30 ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு 30 MCQs வச்சு ஒரு குவிஸ் போடுறேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த
ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே வந்து கிளியராக வந்து புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். தேங்க்யூ.